ஆரம்பிச்சுக்கிறேன். கேரளா மக்கள் தான் வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாருமே கொண்டாடுவாங்க. பட் கேரளா பீப்புள் வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க. ஓணம் வந்து ஏன் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு கதை சொல்கிறேன். கேரளாவில் வந்து மகாபலி அரசர்னு ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சு தருவார். அந்த மக்கள் வந்து குறையே இருக்காது. அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக அவர் வச்சுருந்தார். என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பூஜை நடத்துகிறாங்க. அந்த அரசர் வந்து பூஜை நடத்தும்போது அந்த பூஜையில் வந்து மக்கள்கிட்ட சொல்லிடுவார், உங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ வந்து கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் எல்லாமே தருவேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அங்கே யாகம் நடந்துட்டுருக்கு. யாகத்தை வந்து ஒரு யோகி நடத்தி கொடுக்குறாரு. சரியா? நான் மகாபலி அரசர் வந்து ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மக்கள் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அரசர்கிட்ட நம்ம அது கேட்கலாம் இது கேட்கலாம் ரெடியாக இருக்கும்போது அந்த பூஜையை நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ பூஜை நடந்துட்டுருக்கு. பூஜை முடித்த உடனே எல்லா மக்களும் கேட்குறாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்கும்போது அந்த அரசர் வந்து எல்லாமே தராரு. அப்போ அந்த பூஜையில் வந்து ஒருத்தவங்க வராங்க. அவர் வந்து நம்ம விஷ்ணு பகவான். இந்த விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதாரத்தில் ரொம்ப குள்ள மனிதராக வருவார். அப்போ யாருக்குமே அவர் வந்து கிருஷ்ணன் தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பூஜை நடத்துகிறாருல அவருக்கு தான் வந்து அவர் கிருஷ்ணர்னு தெரியும். அப்போ எல்லா மக்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்கும்போது இந்த கிருஷ்ணரும் வந்து விஷ்ணு பகவான் வந்து கேட்பார், எனக்கு நான் கேட்டதை தருவியா அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த அரசர் சொல்வார், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்பார். அப்போது அந்த விஷ்ணு பகவான் என்ன கேட்குறா, 3 அடி மண்ணு கேட்குறாரு. அப்போது அரசர் வந்து இவ்வளோ தானா, 3 அடி மண்ணு தானா, தாராளமாக நான் தரேன்னு சொல்லுவார். நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த பூஜை செய்கிறவர் சொல்வார், ராஜா நீங்கள் வந்து வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கள், டக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னா. இல்லை, என்கிட்ட யார் என்ன கேட்டால் நான் தருவேன்னு சொல்லிட்டு அந்த வாமன அவர் வந்து 3 அடி கேட்டோன்னே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவார். அந்த வாமன அவதாரத்தில் உள்ள விஷ்ணு என்ன செய்வார்னா, 1 அடி வந்து பூமியில் வச்சுருவார். அப்போ அந்த பூமி வந்து அந்த வாமனத்துக்கு சொந்தமாயிரும். இன்னொரு அடி வந்து ஆகாயத்தில் வச்சுருவார். ஸோ ஆகாயமாக அவருக்கு சொந்தமாயிரும். அப்போ கேட்பாரு, நான் 1 அடி வந்து பூமியில் வச்சுட்டேன், 1 அடி வந்து ஆகாயத்தில் வச்சுட்டேன், இன்னொரு அடி நான் எங்கே வைக்கிறதுன்னு அந்த ராஜா கிட்ட விஷ்ணு பகவான் கேட்கும்போது அவர் சொல்வார், என் தலையில் வைங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ வந்து 1 அடியை வந்து தலையில், அவரோட கால் வந்து அந்த ராஜா தலையில் வச்சோன்னே அவர் வந்து பூமியில் புதஞ்சு போயிடுவார். ஸோ ராஜா வந்து இதாயிட்டாரா. அப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப அழுவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அப்போ வந்து அந்த விஷ்ணு பகவான் வந்து அவதாரம் எடுத்து, அவங்க ராஜா எங்கேயும் போகலை, சாமி ஆயிட்டாரு. அவர் வந்து ஓணம் நீங்கள் வந்து கொண்டாடும் போது 10 நாள் வந்து பூக்கோளம் எல்லாம் போட்டு அவரை வரவேற்றீங்கன்னா அவர் வருவார். அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு படையல் வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா அவர் உங்கள் கூடயே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓணத்தை வந்து 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து பூக்கோளம் எல்லாம் போட்டு அந்த